இயேசு உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்தவ மார்க்கம் விருதா. ஆக இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்து உயிர்த்து விட்டாரே, இன்னும் ஏன் சோகமாயிருக்கிறாய்? இன்னும் ஏன் துக்கமாயிருக்கிறாய்? பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே பவுல் அப்போஸ்தலன் ஜெயிலில் இருந்து கொண்டே எழுதுகிறானே, வாசிக்கிறேன் கேளுங்கள். கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். ஜெயிலில் இருக்கிறவன் சொல்லுகிற வார்த்தை இது. நீ இங்கே ஜெயிலில் இல்லாம வெளியேறக்கூடிய நீ அந்த நாளிலும் 40 நாட்களிலும் நீ கண்ணீர் விட்டு கதறி கொண்டு இருக்கிறாயே, காரணம் என்ன? நம்முடைய ஆண்டவர் மரித்து உயிர்த்து விட்டார் என்ற ஒரு சந்தோஷம் உனக்கு இல்லையா? உன்னுடைய சோகம் மாறவில்லையா? இயேசுடைய மரணமும் உயிர்த்தெழுதினாலே உனக்கு மாற்றமே இல்லையா? அந்த நாட்களிலே 40 நாட்களும் கறி சாப்பிட மாட்டார்கள், மீன் சாப்பிட மாட்டார்கள், அசைவம் ஒன்றும் சாப்பிட மாட்டார்கள், திருமணம் போன்ற நல்ல காரியங்கள் எல்லாம் நடத்த மாட்டார்கள். இதுதான் புண்ணியம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுவா புண்ணியம்? அப்படியானால் கறி மீன் சாப்பிடுவது, திருமணங்கள், இப்படிப்பட்ட காரியங்களால் நடத்துவதெல்லாம் பாவமா? சிந்தியுங்கள். அதற்கு பிறகு நடத்துகிறீர்களே, அப்போ பாவத்தை தான் தொடர்ந்து செய்கிறீர்களா? கறி மீன் சாப்பிடாத நீ ஏன் அந்த நாட்களிலே சோகமாய் இருக்கிறாய்? கறி மீன் சாப்பிடாம இருந்தா புண்ணியம்னு சொல்லிட்டு நல்ல சந்தோஷமா இருக்க வேண்டியதானே? ஆதாம் முதற்கொண்டு நோவாவுடைய காலம் வரைக்கும் கிட்டத்தட்ட 1500 ஆண்டுகளுக்கு பக்கத்துல வாழ்ந்தவர்கள் எல்லாரும் வெஜிடேரியன் சாப்பிடுகிறவர்கள் தான், கறி மீன் சாப்பிடாதவர்கள் தான். அவர்கள் எல்லாரும் சோகமாக வாழ்ந்தார்கள்? இல்லையே. உபவாச காலகட்டத்திலே இஸ்ரவேல் மக்களுடைய பழக்கத்தின்படி இயேசு கிறிஸ்து தண்ணீரும் குடியாமல் அப்பமும் புசிக்காமல் 40 நாள் உபவாசம் இருந்தாரே, அந்த மாதிரி நீ இருக்கிறாயா? அப்படி உன்னால் தான் இருக்க முடியுமா? இருந்து கொண்டிருக்கிறாயா? யோசித்து பாருங்கள். இதெல்லாம் இயேசுவின் மரண நாளை குட் ஃப்ரைடே என்று சொல்லி கொண்டாடி கொண்டிருக்கிற நீ, அந்த நாள் ஏன் மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறது? மரித்த தேதி ஏன் மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறது? இஸ்ரேல் நாட்டிலே இஸ்ரவேல் மக்கள் ஆபீப் மாதம் 14ஆம் தேதி தான் பஸ்கா பண்டிகை என்று வைத்திருக்கிறார்கள். நம்முடைய புத்தகத்திலும் அப்படித்தான் இருக்கிறது, வேத புத்தகத்துல ஆபீப் மாதம் 14ஆம் தேதி பஸ்கா பண்டிகை என்று சொல்லி. நீ ஏன் அதை மாற்றுகிறாய்? கிழமை மட்டும் சரியாக வெள்ளிக்கிழமை வருகிறது, ஆனால் தேதி மாத்திரம் மாறி மாறி வருகிறதே, காரணம் என்ன? எப்படி? அவர் சாகிற வருஷத்திலே அவர் மரித்த நாள் வெள்ளிக்கிழமை. அவர் சாகிற வருஷத்திலே அவர் மரித்த நாள் வெள்ளிக்கிழமை. அப்படி என்றால் ஒவ்வொரு வருஷமும் அந்த சாகிற அந்த தேதியிலே வெள்ளிக்கிழமை தான் வருமா? நம்ம வீட்டுல யாராவது மரித்து போனார்களா? நம்முடைய தாத்தா பாட்டி மரித்தால் அவர்கள் மரிக்கிற அன்னைக்கு வெள்ளிக்கிழமையா இருந்தால் ஒவ்வொரு வருஷமும் வெள்ளிக்கிழமை தான் வருமா? கிழமை மாத்திரம் மாறாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள், தேதிகள் மாத்திரம் மாறுகின்றனவே, எப்படி? இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துல 23 முதல் 25 வசனங்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். அதிலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். என்னை நினைவு கூறும்படி, என்னுடைய மரணத்தை நினைவு கூறும்படி அல்ல, மரண நாளை நினைவு கூறும்படி அல்ல, என்னை இப்படி நான் பிற்கப்பட்டேன் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் ரத்தத்தால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அங்கும் அப்படித்தான் சொன்னார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம், எப்பொழுதெல்லாம் பானம் பண்ணுகிறீர்களோ, எப்பொழுதெல்லாம் அப்பத்தை புசிக்கிறீர்களோ, கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். மரணத்தை தான் தெரிவிக்க சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லிவிட்டு போனாரே ஒழிய மரணம் நாளை அல்ல. உங்களுக்கு சொல்லுகிறேன், மரண நாளை நினைவு கூற சொல்லி அவர் சொல்லவில்லை.
மரணத்தை நினைவு கூறுகிறதுக்கு ஏற்ற வழியாய்த்தான் இப்படிப்பட்ட ராப்போஜன பண்டிகையை, இப்படிப்பட்ட திருவிருந்து ஆராதனையை நாம் ஆசரிக்கிறோம், எப்போதும் ஆசரிக்கிறோம். இதைத்தான் 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துல விளக்கமாய் பவுல் எழுதுகிறார். 6 முதல் 8 வசனங்கள். நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல, கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஆதலால் பழைய புளித்த மாவோட அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகையை ஆசரிக்க கடவோம். ஆக கிறிஸ்தவனுக்கு ஒரு பண்டிகை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பண்டிகை நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை நினைவு கூறுகிற பண்டிகை. இந்த பண்டிகை எப்பொழுது வேண்டுமானால் நினைவு கூறலாம், அதைத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி சொல்லப்பட்ட இந்த பண்டிகையை செய்ய வேண்டும். இதை விட்டு சொல்லாததை செய்து கொண்டிருக்கிறீர்களே, காரணம் என்ன? மூன்றாவதாய் ஒரு காரியம் சொல்லுகிறேன். ஈஸ்டர் பண்டிகை. ஈஸ்டர் என்று சொல்லி வேதத்திலே ஒண்ணுமே இல்லை. ஈஸ்டர் என்று சொல்லி வேதத்திலே இல்லவே இல்லை. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல ஆங்கிலத்திலே கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல அது ஒண்ணுல மாத்திரம் ஈஸ்டர்னு போட்டிருக்கான். ஆனா அது பாஸ்ஓவர், பஸ்கா என்று எழுதப்பட வேண்டும். தமிழ்ல சரியா இருக்கிறது. இந்த நாளும், இந்த ஈஸ்டர் நாளும் வருஷா வருஷம் தேதி வேறு வேறாய் வருகிறது. கிழமை மட்டும் ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. காரணம் என்ன? இதை யார் இப்படியெல்லாம் மாற்றி மாற்றி வைக்கிறார்கள்? அதை யார், ஏன் நீங்கள் அதை பின்பற்றி கொண்டிருக்கிறீர்கள்? வேதம் சொல்லாதது ஏன் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள்? 1-2 உதாரணங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். 2016ஆம் வருஷத்துல மரித்த தேதி மார்ச் 25, உயிர்த்த தேதி மார்ச் 27. 2017 மரித்த தேதி ஏப்ரல் 14, உயிர்த்த தேதி ஏப்ரல் 16. 2018 மரித்த தேதி மார்ச் 30, உயிர்த்த தேதி ஏப்ரல் 2. 2019 மரித்த தேதி ஏப்ரல் 19, உயிர்த்த தேதி ஏப்ரல் 21. 2020 மரித்த தேதி ஏப்ரல் 10, உயிர்த்த தேதி ஏப்ரல் 12. இப்போ வரப்போகிற 2021 மரித்த தேதி ஏப்ரல் 2, உயிர்த்த தேதி ஏப்ரல் 4. இப்படி தேதிகளை மாற்றி மாற்றி என் தேவன், என்னுடைய அப்பா மரித்த நாளையே தேதியவே மாற்றுகிறாயே எப்படி? உயிர்த்த தேதியையே மாற்றுகிறாயே எப்படி? அதையும் பின்பற்றுகிறீர்களே எப்படி? ஆக இதெல்லாம் விசுவாசத்துக்கு அடுத்த காரியங்களா? இதெல்லாம் தேவனுக்குரிய காரியங்களை செய்ய வேண்டிய நாம் அவிசுவாசிகளோடு ஏன் பிணைக்கப்பட்டு இப்படிப்பட்ட காரியங்களை அந்நிய நுகத்தோடு இந்த காரியங்களை செய்ய வேண்டும்? இந்த ஈஸ்டர் என்ற ஒரு பண்டிகை எப்படி வந்தது? இது பாபிலோனிய புராண கதை. இஸ்தார் என்ற ஒரு தேவதை இருந்தாளாம். அவளுக்கு தமூசு என்ற ஒரு காவலன் இருந்தானாம். ஒரு நாள் தமூசு வேட்டையாட போகும் பொழுது, அவன் பன்றியோட வேட்டையாட போகும் பொழுது, முள்ளம்பன்றி அதோடு இருந்து அவன் மரித்து போய் விட்டான். அப்பொழுது அவன் பாதாளத்துக்கு போய் விட்டான். தமூசு பாதாளத்திலே எரிஸ்கி கால், இஸ்தாருடைய சகோதரி, அங்கே பாதாளத்தை காவல் காத்து கொண்டிருக்கிறாள். தமூசு அந்த பாதாளத்துக்கு போய் விட்டான். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அங்கே இருக்கக்கூடிய பாபிலோன்ல இருக்கக்கூடிய இது புராண கதை. பாபிலோன்ல இருக்கக்கூடிய தேவர்கள் எல்லாரும் பலி செலுத்தவில்லையே, பலி செலுத்தப்படவில்லையே என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் அல்லோலப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? தம்மூசு என்பவன் தான் இந்த பலிப்பொருள், ஆடு மாடு கோழி குது எல்லா காரியத்தையுமே வளர்ப்பிக்க ஏற்பாடு செய்கிறவன். அதனால இவனே மரித்து அங்கே பாதாளத்துக்குள்ள போய்விட்டதுனாலே பலி செலுத்தாமல் மக்கள் இருக்கிறார்கள். இதனாலே அந்த தேவர்களுக்கு ரத்தம் போய் சேரவில்லை. அதனாலே அந்த தேவர்கள் எல்லாம் நேரடியாய் அங்கே இருக்கக்கூடிய இஸ்தார் என்ற தேவதையிடம் வந்தார்கள். அந்த தேவதைக்கு விஷயம் தெரிஞ்சு அவங்க நேரா தமூசை தேடி போகிறார்கள். உடனே தமூசு அங்கே போன உடனே எரிஸ்கி கால் என்ற தன்னுடைய சகோதரி இடத்திலே தம்மூசை விடுதலை பண்ண வேண்டும் என்று அவள் கேட்கிறாள்.
அப்பொழுது அதெல்லாம் விடுதலை எல்லாம் பண்ண முடியாது என்று எரஸ்கி கால் சொன்னார்கள். அப்பொழுது இஸ்தார் சொன்னாராம், அப்படி என்றால் என்னையும் சேர்த்து இங்கே பாதாளத்தில் வைத்து விடு என்று சொன்னாராம். அப்பொழுது தேவர்கள் எல்லாம் வேண்டாம் வேண்டாம் என்றார்களாம். அதனால எரஸ்கி கால் அதற்கப்புறம் தம்முசுவை விடுதலை பண்ணிவிட்டாள். தம்முசு வெளியே வந்தவுடனே எல்லா ஆடு மாடெல்லாம் குட்டி போட்டிருக்குது. எல்லாம் குட்டி போட்டு நிறைய ஆடு மாடுகள் எல்லாம் வந்து விட்டன, கோழிய எல்லாம் வந்து விட்டது. அதுக்கப்புறம் பலி செலுத்துகிற காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆக பாபிலோனிய மக்கள் இந்த கதையிலே, இந்த கதைதான், ஆனால் ஆக்சுவலா அவர்கள் இதை நம்பி இதன்படியே செய்கிறார்கள். அப்படி தமுசு பாதாளத்துக்கு போனாரே, அந்த காலகட்டத்தை சோக நாட்களாய் கொண்டாடுகிறார்கள். அதற்கு பிறகு விடுதலையாகி வந்து விட்டாரே, அந்த நாளை சந்தோஷ நாளாய் கொண்டாடுகிறார்கள். இந்த பாபிலோனிய மக்கள் கிறிஸ்தவ சபையிலே, கத்தோலிக்க சபையிலே இணைந்ததுனாலே அதற்கு இணையாக அழுகைக்காக தபசு நாள், லெந்து நாள், குட் ஃப்ரைடே என்று வைத்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு சந்தோஷத்திற்காக அந்த இஸ்தார் தேவனுடைய பெயரை வைத்து ஈஸ்டர் என்று வைத்து விட்டார்கள். இஸ்தார் தேவனுடைய பெயர் தான் ஈஸ்டர். நாம் எல்லாரும் பண்டிகை கிறிஸ்தவர்களா? நியாயப்பிரமாண புத்தகத்திலே லேவியர் 23ஆம் அதிகாரத்திலே 8 விதமான பண்டிகைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றனவே, அந்த பண்டிகைகளே கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 16-17 படி இயேசு கிறிஸ்து வந்த பிற்பாடு அந்த பண்டிகைகளே இல்லை என்று சொல்லப்படும் பொழுது, நமக்கு புதிதாய் யாரோ உண்டாக்கிய பண்டிகை, வேதம் சொல்லாத பண்டிகை, தேவன் அனுமதிக்காத பண்டிகை கொண்டாடலாமா? கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 16-17 வாசிக்கிறேன், கேளுங்கள். ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது, பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. அவைகள் வருங்காரியங்களுக்கு நிழலாய் இருக்கிறது, அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றியது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக அந்த லேவியர் 23 சொல்லப்பட்ட பண்டிகையே இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலான பண்டிகை என்று சொல்லும் பொழுது, இந்த பண்டிகைகள் எல்லாம் சாம்பல் புதன், லெந்து நாள், குட் ஃப்ரைடே, ஈஸ்டர், இந்த பண்டிகைகள் எல்லாம் கத்தோலிக்கர்கள் நுழைக்கிற இந்த பண்டிகைகள் எல்லாம், புரொட்டஸ்டன்ட் மார்க்கத்தார் கொண்டாடுகிற இந்த பண்டிகைகள் எல்லாம், ஆங்கிலிக்கன், சிஎஸ்ஐ, லுத்தரன், இப்படிப்பட்ட சபைகள், புரொட்டஸ்டன்ட் ஆவிக்குரிய சபையார் ஒரு சிலர் கொண்டாடுகிற இந்த பண்டிகைகள் எல்லாம் நமக்கு தேவையா? இது பிசாசுக்குத்தான் மகிழ்ச்சியை கொடுக்கும், தேவனுக்கு மகிழ்ச்சியை கொடுக்காது. சங்கீதம் 118 22 முதல் 24 வசனங்கள் சொல்லுகின்றன, வாசிக்கிறேன். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடுவோம். இது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவையும் குறிக்கிறது, ரட்சிக்கப்பட்ட நம்மையும் குறிக்கிறது. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளிய கல் நாமும் தான் தள்ளப்பட்டவர்கள். உலகத்திலே நமக்கும் ஒரு ரட்சணை நாள் வந்திருக்கிறது. அந்த நாள் தான் நாம் ரட்சிக்கப்பட்ட நாள். அதே போல நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் தள்ளப்பட்டார், அந்த நாள் தான் உயிர்த்து வந்தார், அதுதான் அது கர்த்தர் உண்டு பண்ணின நாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக நாம் ஆவிக்குரிய ரீதியிலே மரித்து உயிர்த்தெழுந்த நாளும், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வாரத்தின் முதல் நாளிலே உயிர்த்தெழுந்தாரே, அந்த உயிர்த்தெழுந்த நாளும், எல்லா நாளும் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்று இந்த சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. வீணே வருஷா வருஷம் ஒரே ஒரு நாள் மாத்திரம் சந்தோஷமாய் கொண்டாட சொன்னது யார்? யாரோ சொன்னதை செய்கிறீர்கள். தேவன் வேதத்திலே ஆவியானவர் மூலமாய் எழுதப்பட்டதை செய்யாமல் இருக்கிறோமே, காரணம் என்ன? இதற்கெல்லாம் அவர்கள் சொல்லுகிற பதில் என்ன தெரியுமா? ரோமர் 14:6 தான். ரோமர் 14:6 சொல்லுகிறது, நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளுகிறான், நாட்களை விசேஷித்துக் கொள்ளாதவனும் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளாதிருக்கிறான். இந்த வசனத்தை சொல்லி நாங்கள் எல்லாரும் நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறோம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்படி பார்த்தால் கத்தோலிக்கரின் நாட்களை ஆசரிப்பவர்கள், கத்தோலிக்கர்கள் கொண்டு வந்த சாம்பல் புதன், குட் ஃப்ரைடே, லென்த் டே, ஈஸ்டர், இப்படிப்பட்ட நாட்களை நீங்கள் முக்கியப்படுத்துகிறவர்கள், ரம்ஜான், மொஹரம், தீபாவளி, நவராத்திரி, கிருஷ்ண ஜெயந்தி, இப்படிப்பட்ட பண்டிகைகளையும் விசேஷிக்கலாமே. அதை ஏன் விசேஷிக்க
விசேஷிக்காமல் இருக்கிறீர்கள். அப்போ கத்தோலிக்கர்கள் கொண்டு வந்தால் அது தெய்வீக தன்மையுடையதா? தேவன் என்ன சொன்னார் தெரியுமா? நாட்களை விஷயித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கு என்று விஷயித்துக் கொள்ளுகிறான். எந்த நாட்களை? மனுஷன் பண்டிகையாய் கொண்டு வந்திருக்கிறானே அந்த நாட்களையா சொல்லுகிறார்? அவர் உண்டாக்கிய நாட்கள் 7 நாட்கள் தான். ஞாயிறு, திங்கள், செவ்வாய், இது பேரு பிற்பாடு வச்சாங்க. அவர் உண்டாக்கின நாட்கள் 1ஆம் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள், ஓய்வு நாள், இப்படித்தான் வைத்திருக்கிறார். இந்த 7 நாட்கள் இருக்கிறதே, இந்த 7 நாட்களிலே ஏதாவது ஒரு நாளையோ 2 நாளையோ 3 நாளையோ விஷயித்துக் கொள். அதனாலதானே அப்படிப்பட்ட நாட்களிலே ஒரு சில சபைகளிலே வெள்ளிக்கிழமை தோறும் உபவாச கூட்டம், சனிக்கிழமை தோறும் பைபிள் ஸ்டடி, இப்படி பலதரப்பட்ட காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆக அவர் படைத்த 7 நாளிலே எந்த நாட்களை வேண்டுமானாலும் விசேஷிக்கலாமே. மனுஷன் விசேஷிக்கிற நாளை நீ ஏன் விசேஷிக்கிறாய்? இது சாத்தானுக்கு துணை போகிற காரியம் இல்லையா? இயேசுவின் மரண நாள், உயிர்த்த நாள், இவைகளை நீங்கள் நினைவு கூர்ந்தீர்கள் என்றால் ரட்சிப்பு நமக்கு இல்லை. மரணம் உயிர்த்தெழுதலை நினைவு கூர்ந்தால்தான், மரண நாளையும் உயிர்த்தெழுந்த நாளையும் நினைவு கூர்ந்தால் ரட்சிப்பு இல்லை. மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் நினைவு கூர்ந்தால்தான் ரட்சிப்பு நமக்கு உண்டு. ரோமர் 10ஆம் அதிகாரம் 9, 10 வாசிக்கிறேன், கேளுங்கள். என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று, ஆக மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் விசுவாசிக்க வேண்டும். தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ஆக நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் அவருடைய மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் விசுவாசிக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு அந்த நாட்களை விசுவாசித்துக் கொண்டிருந்தால், அதை பண்டிகையாக்கி கொண்டாடி கொண்டிருந்தால் அது பிரயோஜனம் இல்லை. ரட்சிப்புக்குள் இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் வசன வெளிப்பாடு இல்லாமல் இப்படியாய் செயல்படுவது, இது உங்களை அறியாமலே உங்களுடைய ஆத்துமாக்களுக்குள்ளே பிசாசு நுழைந்து கிரியை செய்து கொண்டிருக்கிறான் என்று அர்த்தம். இது மகா பெரிய பாவம். வேத அறிவில்லாமல் நீங்கள் சங்காரமாக வேண்டாம். ஓசியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, வாசிக்கிறேன். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். சபையார் எல்லாரும் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். அப்ப ஆசாரியன் சரியா இல்ல, ஊழியக்காரன் சரியா இல்ல, 5 விதமான ஊழியத்தை வைத்திருக்கிறாய், அந்த ஊழியக்காரன் சரியா இல்லை. அதனாலே தேவனுடைய பிள்ளைகள், கிறிஸ்தவ பிள்ளைகள் சங்காரமாய் கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். நீ தேவனுடைய அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய். பைபிளையே மறந்துட்டான், வசனத்தையே மறந்துட்டான். யாரு? ஊழியக்காரன். இதனாலேதான் கிறிஸ்தவர்கள் சங்காரமாகிறார்களாம். ஊழியக்காரன் வேதத்தை மறந்தான், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். பிள்ளைகள் என்றால் அவர் பெத்து போட்ட உலக பிரகாரமான பிள்ளைகள் மாத்திரமல்ல, அவருக்கு கீழே உள்ள ஆவிக்குரிய சபையாரை குறிக்கிறது. உன் பிள்ளைகளையும் மறந்து விடுவேன். இதனாலதான் நிறைய சபைகள் ஒன்றுமில்லாமல் போய் கொண்டிருக்கின்றன. ஒரு காலத்திலே ஆகா ஓகோ என்று இமயமலை வரைக்கும் வளர்ந்திருந்த சபைகள் இன்றைக்கு அப்படியே டவுன் ஆகி போய் கொண்டிருக்கிறது, பள்ளத்தாக்குக்குள்ளே போய் கொண்டிருக்கின்றன. காரணம் என்ன? நீ அறிவை வெறுத்தாய், வேத அறிவை வெறுத்தாய். என் ஜனங்கள் அறிவில்லாமையினாலே சங்காரமாகிறார்கள். நானும் உன்னை வெறுப்பேன். நீ வேதத்தை மறந்தாய், அதனால் உன்னுடைய சபையாரையும் மறந்து விடுவேன் என்று தேவன் சொல்லுகிறார். இந்த தேவன் சீக்கிரமாய் வரப்போகிறார். நியாய தீர்ப்பு சீக்கிரமாய் நடக்க போகிறது. ரட்சிப்பில் வசனப்படி நிலைத்திருப்போம். பாரம்பரியங்கள் எல்லாம் ஒளியட்டும். தேவ கற்பனைகள் மாத்திரமே மலரட்டும். மனுஷருடைய போதனைகளை கற்பனையாய் கை கொள்ள வேண்டாம். இயேசு சீக்கிரம் வரப்போகிறாரே, ஆயத்தமாக வேண்டாமா? இந்த செய்தியின் மூலமாய் தேவன் நம்மோடு பேசி இருக்கிறாரே. ஆயத்தமாவோம், எல்லோரையும் ஆயத்தமாக்குவோம். ஆமென், ஆமென், ஆமென்.